ஓம் நமச்சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல சனியும் சுக்கிரனும் 7ஆம் பார்வையால பாத்துக்க போறாங்க. இந்த அமைப்பு இந்த மாசத்துல நடக்க போகுது. இது ஒரு பெரிய அமைப்பா, இது ஒரு பயப்படக்கூடிய பார்வையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்காது. ஆனாலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த பார்வை. ஏன் அப்படின்னா அடுத்தவர் பொருள், சொத்து, பணம், தொழில், வேலை, நகை, மனைவி, கணவன் இது மேலெல்லாம் நமக்கு ஆசை இல்ல, பேராசை வரவழைக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. இந்த பார்வைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்முடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும், அதாவது ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலையும், இந்த காலகட்டத்தின் கோச்சாரத்தின் அடிப்படையிலையும், அதாவது நடப்பு கோள்கள் சாரத்தின் அடிப்படையிலையும் நம்ம ராசிக்கு என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட போகிறது, யார் மேல ஆசைப்பட போறோம், எது மேல ஆசைப்பட போறோம், யார் நம்மளை ஏமாத்த போறாங்க, யார் நமக்கு துரோகம் செய்ய போறாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், எங்க எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட பலன்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் தான். பெண்களுக்கும் 100% இந்த பலன்கள் பொருந்தும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு வீடியோ மட்டும் இல்ல, இது 2 பாகமா வரப்போகுது. ஏன்னா இந்த விஷயம் மிக பெரிய விஷயம். நம்ம பெரிய ஒரு அமைப்பை, ஒரு பார்வையை நம்ம கையில் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் யாரும் பேசாத, எந்த ஜோதிடர்களும் வெளிப்படையா பேசாத இந்த ஒரு அமைப்பை நம்ம பேச எடுத்திருக்கோம். அதனால விளக்கமா பேசுவோம். இது யார் ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, இல்ல அவசர காலத்துல பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை, தகவல்களை இந்த பிரபஞ்சம், இந்த ஜோதிடம், அந்த சிவன் இப்படி எதுவெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படி நினைச்சதோ அதை நம்ம மூலியமா சொல்ல போறோம். அதை பத்தி தெளிவா பேச போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இந்த தலைப்புல நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கோபத்தோட, கொஞ்சம் ஆக்ரோஷத்தோட வீடியோக்குள்ளார வருவீங்க. இந்த வீடியோ தேவையா, இந்த தலைப்பு தேவையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒரு பொண்ணோ அல்லது ஆணோ இந்த பூமியில பிறந்து எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சாலும், எவ்வளவு துரோகத்தை அனுபவிச்சாலும் ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. அந்த துன்பத்தையும் துரோகத்தையும் யார் கொடுத்தாலும் அதை அலட்சியம் செஞ்சுட்டு நம்முடைய பாதை எது அப்படின்னு ஜெயிச்சு வந்துருவாங்க. ஆனா ஒரு காதலன் காதலிக்கோ, ஒரு காதலி காதலனுக்கோ, அது மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கோ, ஒரு மனைவி கணவனுக்கோ செய்யக்கூடிய துரோகம் இந்த உலகத்துல இருக்கிற துன்பங்களிலேயே, துரோகங்களிலேயே மிக மிக கொடுமையானது. அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஜென்மம் தான். அது மறு ஜென்மம் எடுத்த கதை தான் அது. இன்னைக்கு பல குடும்பங்கள் அவமானப்பட்டு தற்கொலை, ஜெயில், தலைமறைவு வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் செய்யற தப்பு அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிடும். வாழறதுக்கே விருப்பம் இல்லாம கௌரவமே போச்சு அப்படின்னு சிதைஞ்சு போயிடுவாங்க. இப்படி தடமாறி போற அமைப்பு உள்ள ஜாதகம் எது, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதுதான் இந்த வீடியோ. அப்போ ஒரு மனுஷனுக்கு நல்லதுக்கு 4 பேர் வேணும், கெட்டதுக்கு 4 பேர் வேணும். ஆனா உண்மை என்னன்னா, நல்லது செய்ய 4 பேர் வர்றதை விட, கூடுறதை விட கெட்டது செய்ய 10 பேர் கூடுருவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேப்பர்ல வர செய்தியை பார்த்தாலே நல்லாவே புரியும். ஆழ்கடத்தல், வழிபறி கொள்ளை, வீட்டுல கொலை, கள்ளக்காதலுக்கு உதவி, தற்கொலை, இந்த மாதிரி தீய செயல்கள்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் மட்டும் இல்ல, பல பேர் ஒண்ணு கூடுறாங்க. இதை பத்திலாம் எந்த ஜோதிடரும் பேசுறதில்ல, வெளிப்படையா பேசுறதில்ல. என்ன தப்பா நினைச்சிருவாங்க. ஆனா கண்டிப்பா இந்த தலைப்பு உங்களுக்கு கோபத்தை வரவழைச்சாலும் பரவாயில்ல, என்ன கமெண்ட்ஸ்ல திட்டுனாலும் பரவாயில்ல. ஒரு குடும்பம்
இந்த வீடியோவை பார்த்துட்டு பயனடைஞ்சா அந்த பாக்கியம் நமக்கு போதும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இங்க கமெண்ட்ஸ் போடுறவங்க எழுதுறவங்க நியாயமா குடும்பத்துக்கு துரோகம் செய்யாதவங்களா இருந்தா, நல்ல குடும்பமா வாழ்றவங்களா இருந்தா இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு திட்டி கமெண்ட்ஸ் போட மாட்டீங்க. ஏன்னா இது இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வீடியோ அப்படின்னு உங்களுக்கே நல்லா புரியும். இப்ப சனி சுக்கிர பார்வைகள் 7ஆம் வீட்டுல விழுது. சனியை பத்தி உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல தர்ம யுத்தம் ஆரம்பம், உங்களுக்கு 7.5 சனி தொடங்குது அப்படின்னு போட்டிருப்பேன். சனியை பத்தி தெரிஞ்சுக்கல. இப்ப சனி உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கார், அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறார், இதெல்லாம் அதுல தெளிவா சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. சனி பகவான் ஒரு நீதிமான். நாம செய்யற செயலுக்கு பதிலாக பலன்களை கொடுக்கக்கூடியவர். நல்லது செஞ்சா நல்லது கொடுப்பார், கெட்டது செஞ்சோம் அப்படின்னா கெட்டது கொடுப்பார். அவர் ஒரு கர்மா. அந்த கர்மாவை தீர்த்து வைக்கக்கூடியவர் சனி பகவான். அடுத்தது சுக்கிர பகவான். போன வீடியோல பார்த்தோம் சனி பகவானுடைய வேலை தொழில், வேலை, கர்ம வினைகள், ஆயுள். இதை பார்த்துக்கிறவரு சனி பகவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா சுக்கிர பகவானுக்குரிய அமைப்பு என்ன, இவருடைய இலாகா எதுன்னு பார்த்தோம்னா செல்வம், செழிப்பு, சொகுசு, பணம், ஆடம்பரம், காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, அதாவது ஆணுக்கு பெண் ஈர்ப்பும் பெண்ணுக்கு ஆணின் ஈர்ப்பும் வரக்கூடிய ஈர்ப்பு, உறவுகள், இதையெல்லாம் இலாகாவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு. அப்ப இந்த மாசத்துல சுக்கிரன் சனி இவர்களுடைய பார்வை 7ஆம் பார்வையாக விழுகிறது. அப்படி விழும்போது கொஞ்ச நஞ்ச தாக்கம்ல நான் சொன்னது மாதிரி நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அந்த துரோகம், ஏமாற்று வேலை, திருட்டு, கொள்ளை, கொலை, இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை இந்த பார்வைக்கு உண்டு, இந்த 2 பேருடைய பார்வைக்கு. ஏன்னா சனி கர்மக்காரகன், சுக்கிரன் சொகுசு ஆடம்பர வாழ்க்கைக்கு களத்திரக்காரகன். களத்திரக்காரகன் அப்படின்னா அதுதான் காதல், காமம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய சுக்கிரன். இப்ப ரிஷப ராசிக்கு இந்த கிரக அமைப்பு, சுக்கிரன் மீது பாயும் சனி பகவானின் பாய்ச்சல், அதாவது 7ஆம் பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசி காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. அப்ப 2ஆம் வீடு எது, சுக்கிர பகவானுக்குரிய வீடு. எப்பொழுதுமே பணம், பொன், பொருள் இதுல குறைவே இருக்காது. ஏதாவது ஒரு வழியில இவங்க திருப்தி ஆகிட்டே இருப்பாங்க. ரொம்ப வீட்டுல குடும்பத்துல கஷ்டமே இருந்தாலும் கடன் வாங்கியாவது அவர்களுடைய நிலைமையை பூர்த்தி செஞ்சுப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ, பணத்துக்காக, பொருளுக்காக, சந்தோஷத்துக்காக, உல்லாசத்துக்காக எந்த ஒரு குறைவும் இந்த ராசிக்கு அதிகபட்சம் இருக்காது. அதாவது ரொம்ப ஆடம்பரமா ரொம்ப பெரிய லெவல்ல இல்லைன்னாலும் சுத்தமா இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படாது. ஏதாவது ஒரு வகையில அந்த சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த ராசிக்கான அதிபதி சுக்கிரன். அது மட்டும் இல்ல, ரிஷபம் பூமி ராசி. பூமி ராசி அப்படின்னா இந்த பூமியில உள்ள அத்தனை விஷயங்களையும் மதிப்பவர். அத்தனை ஜீவராசிகள் மீதும் அன்பு, பாசம். அப்ப ஜீவராசிகள் மேல அவ்வளவு பாசம் இருக்குன்னா மனிதர்கள் மேல, உறவுகள் மேல, கூட பிறந்தவங்க மேல அளவில்லா பாசம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். எதையுமே கத்துக்கிற எண்ணங்கள், எவ்வளவு துன்பம் கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிற திறன் உங்களுக்கு உண்டு. உங்களை பத்தின அருமை பெருமை எல்லாம் பல வீடியோல நம்ம பேசியிருக்கோம். ஆனா இங்க இந்த சனி பகவானின் பாய்ச்சல் சுக்கிரன் மீது இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது குடும்ப வாழ்க்கையில, நீங்க இப்ப நம்ம சொல்றது இந்த 1 மாசத்துக்கான பலன்கள் மட்டும் இல்ல, உங்கள் வாழ்க்கைக்கான பலனாகவும் நீங்க எடுத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கைக்கே இந்த பிறவியில் தேவைப்படக்கூடிய ஒரு பலன் இது. அதனால இந்த மாசம் மட்டும் தான் நம்ம இப்படி இருக்கணும், இந்த பரிகாரங்கள் செய்யணும், இந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும், இப்படி வாழணும் அப்படின்லாம் இல்லை. இது உங்கள் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு அற்புதமான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப ரிஷபராசி அப்படின்னாலே வாசனை திரவியங்கள், ஆடை ஆபரண ஆசை, பணம், பொன், பொருட்கள் இது மேல ஆசை. ஆனா சுக்கிரனா யாரு, ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரர், உல்லாசத்துக்கு சொந்தக்காரர், சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அப்ப இது எல்லாமே ஆசைப்படுவீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு அது பூர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கணவன் கிடைச்சா எப்படியாவது உங்க ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு மனைவி, இப்ப ரிஷபராசிக்கு எந்த ஒரு மனைவி கிடைச்சாலும் அவங்க உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு ஈர்ப்பு உண்டு, ஒரு வசீகரம், ஒரு அழகு, ஒரு கவர்ச்சி, இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது என்னன்னே சொல்ல தெரியாது பார்க்கறவங்களுக்கு அப்படின்னா கூட இருந்து வாழக்கூடிய துணைக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு உங்க மேல இருக்கும். அதனால நீங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. லக்னத்திலையும் ராசிலையும் கார்த்திகை நட்சத்திரம் வருது. அதனால அரசு சொத்து உங்களுக்கு சேரும், இல்லைன்னா அரசு வருமானம் கிடைக்கும். உங்க குடும்பத்துக்கே கிடைச்சிக்கிட்டு இருக்கணும். அந்த குடும்ப இந்த சொத்தோ வேலையோ உங்களுக்கு வந்து சேரும். அதுபோல ரோகிணி நட்சத்திரம், இந்த ரோகிணி நட்சத்திரம் வர்றது கொஞ்சம் சிக்கல், மனசஞ்சலம் அதிகமா இருக்கும்.
பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னா அழகுக்கு மட்டும், அறிவுக்கு மட்டும், சிந்தனைக்கு மட்டும், சுகபோக வாழ்க்கைக்கு மட்டும் சொல்ல முடியாது. இங்கே மனம் சஞ்சலம், அந்த காமம், இல்லற வாழ்க்கையில் அதீத சுகம். ஏன்னா யாரு? சுக்கிர பகவான். சுக்கிரன் உல்லாசமாக இருக்கணும், சுகபோகமாக வாழணும், எப்பொழுதுமே தன்னை மறந்து சொர்க்கத்தை அடையணும். அந்த இடத்துக்கு வரும்போது மனசஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால கல்வியில் நாட்டம் குறையும், வேலையில் நாட்டம் குறையும், தொழிலில் நாட்டம் குறையும், குடும்பத்தில் நாட்டம் குறையும். ஏன் அப்படின்னா திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் சலிச்சு போயிடும், கொஞ்சம் சலிப்பு உருவாகிவிடும். அப்போ அங்கே பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லாருமே அப்படி இல்லை. கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்த்தார் அப்படின்னா எவ்வளோ பெரிய மனசஞ்சலமாக இருந்தாலும் கட்டுப்படுத்திப்பீங்க. ஆன்மீகத்தில் பயணம் ஆரம்பிச்சிருவீங்க. இறைவா அப்படின்னு உங்களுடைய மனம் அங்கே பாஞ்சிரும். அது கிரகத்தை பொறுத்து தான் இருக்கு. ஆனால் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா ரிஷபராசி அப்படின்னாலே உல்லாசத்தை அனுபவிக்க என்ன வேணாலும் செய்வீங்க அப்படிங்கிறது தான். அது கோச்சார அடிப்படையில், அந்தந்த காலகட்டத்துக்கு அடிப்படையில், கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். வயசுக்கு ஏற்றது மாதிரி மாறும். இப்போ பள்ளிக்கூட வயசில் அந்த உணர்வு இருக்காது. இளம் வயசில் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நடுத்தர வயது வரைக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் நீங்கள் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அதனால ரிஷபராசி அப்படின்னாலே சுக்கிரன் அதிபதி, சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். மன தடுமாற்றம் ஏற்படும், மன மாற்றம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலையும் இரட்டைப்படைத்தன்மை உருவாகும். அதாவது சலிப்பு வந்துடும். அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடமாக, பொருளாக, மனிதர்களாக எது இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள் சலிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது அப்படின்னு மனமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா சுக்கிர பகவான் தான் அதுக்கும் காரணம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தான். ஒன்று உங்களால பிரச்சனை வரும், இல்லைனா உங்களுடைய காதலன் காதலியால பிரச்சனை வரும். அந்த வாழ்க்கையில கொஞ்சம் ஏமாற்றப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க அன்பானவர்கள், எதையுமே நம்பிக்கை அதிகம் உங்களுக்கு. அதாவது ஒருத்தவங்களை நம்பிட்டீங்க அப்படின்னா எது சொன்னாலும் செய்வீங்க. உங்களை நீங்களே இழந்து விடுவீர்கள். அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் செய்யலாம். அதை தீய கிரகம் பார்க்கும்போது எந்த ஒரு கெட்ட விஷயமாவும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும். அதனால இந்த காதல் வாழ்க்கையில எச்சரிக்கையா இருக்க வேண்டியது உங்க கையில் இருக்கு. ஏன்னா அடுத்தவங்களை நம்புறது, விட்டு கொடுக்கறது, இந்த அன்பு, பாசம், ஒரு கருணை உள்ளம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக ஏமாந்துருவீங்க. அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் வீடு. ஏழாம் வீடு தான் நம்ம சொன்னது மாதிரி ரொம்ப முக்கியமான வீடு. இப்போ சனி பகவானுடைய பார்வையும் சுக்கிர பகவானுடைய பார்வையும் ஏழாம் வீட்டில் விழுது. அப்போ ஏழாம் வீடு சுக்கிரன் வீடு. இந்த இடத்துல இந்த பார்வை விழுகிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே பெண்களால், ஆண்களால் அவமானம், கடன், நோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. 6ஆம் பாவத்தில் சித்திரை நட்சத்திரம் இருக்கு. அப்போ உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். உஷ்ணம் அப்படின்னா உடம்பு கொதிக்கிறது, எரியறது. அது இயற்கையாகவே ஹீட்டாலேயும் வரலாம், நம்முடைய மனசாலையும் உடம்பு உஷ்ணமாகலாம். அது எங்கே போய் நிறுத்தும் அப்படின்னா, ஒன்று உடல் நோய்க்கு கொண்டு போய் சேர்க்கும், இல்லைன்னா மனநோய்க்கு கொண்டு போய் சேர்க்கும். மனநோய் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா, உடம்புல உஷ்ணம் ஏறும் அப்படின்னா காமம், அதிக ஆசை, ஆண் பாலின பெண் பாலின ஈர்ப்பு. யாராவது உங்க கூட எதிர்பாலினத்தவர்கள் அதிகமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிடும். அவங்கள நினைக்க நினைக்க உடம்பு உஷ்ணமாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த விஷயத்தில் நோய் வரும்போது நம்ம அதை மருத்துவத்தை கொண்டு போய் காட்டிக்கலாம் உடம்ப. ஆனால் மனநோய், இந்த நோய் வரும்போது எங்கே போய் காட்ட முடியும், யாருக்கிட்ட சொல்ல முடியும்? அப்போ அதை தீர்க்க மனமும் உடம்பும் தள்ளப்படும். அங்கே தான் பால்வினை நோய்கள் உருவாக வாய்ப்பு அதிகமாக ஏற்படும். அது மட்டும் இல்ல, குரு அஷ்டமாதிபதியா வராரு. அவர் யாருன்னு பார்த்தா காலபுருஷனுடைய விரையாதிபதி. அப்ப இங்க சுவாதி நட்சத்திரம் இருக்கு. வயிற்றுல, அடி வயிற்றுல பால்வினை நோய் உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்த மாசத்துல மட்டும் இல்ல, ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில். அப்ப உங்களுடைய அடுத்த பாலினத்தை எந்த காலகட்டத்திலையும் 100% நம்பாதீங்க. அங்கு மனநோய், பால்வினை நோய் இதெல்லாம் உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு. பாலின சுரப்பிகள் அதிகமாக ஏற்படும். இது உங்க மேல குத்த சொல்ல முடியாது. இந்த கிரக அமைப்புகளும், அந்த உடல் உஷ்ணமும், அந்த எண்ண அலைகளும் பல சதிகள் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப அதீத சுக அசௌகரியம் ஏற்பட ஆரம்பிச்சிடும், அதீத சுக நாட்டம் உருவாகும். அதனால உடம்புக்கு நோய் வரும், மனக்குழப்பம் ஏற்படும், அவமானங்கள் ஏற்படும், பல பிரச்சனைகள் இதனால இருக்கு. ஏன்னா இன்னொரு விஷயம், 4ஆம் அதிபதி சூரியன், அவர் 6ல நீச்சம் அடைகிறார். 8ஆம் அதிபதி குரு அஷ்டமாதிபதி. இங்க என்னன்னா, இந்த பிரச்சனையினால கௌரவ மரியாதை இழக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்கு உண்டு. திடீர்னு கௌரவம் போகும், திடீர்னு
பிரச்சனைகள் வரும், அவமானமா ஏற்படும், ஊரெல்லாம் உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க, திடீர்னு வம்பு வழக்கு கைது இப்படி கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பு உருவாகும். இந்த கிரக அமைப்பை பத்தி சொல்லும்போது கொஞ்சம் புரியாத நிலை இருக்கலாம். ஆனாலும் எதுக்காக அந்த கிரக அமைப்பை சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரியான காலகட்டத்தில் எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். அப்ப ரிஷபத்துக்கு 9, 10க்குரியவர் சனி பகவான். இப்ப அடுத்தது வந்தோம் அப்படின்னா அப்ப ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் வீடு மகரம். இது யாருடைய வீடு? காலபுருஷனின் 10ஆம் ராசி, சரராசி, பூமி ராசி. இது யாருடைய வீடு அப்படின்னா சனி பகவான். 9க்கு 10க்கு உரியவர் சனி. இவர் எதை பார்த்துக்கிட்டு இருக்காரு, கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும். அப்ப தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ரொம்ப கொடுத்து வச்சவங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் நம்ம இங்க எப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா சனி பகவான் வேலையிலையும் தொழிலையும் நேர்மையா இருக்கணும். 4 பேருக்கு உதவி செய்யற வேலை தொழிலாக அது இருக்கணும். அதாவது சம்பளத்தையும் தாண்டி வருமானத்தையும் தாண்டி உதவிப்படக்கூடிய அமைப்பா இருக்கணும். ஒருவேளை உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா தனிப்பட்ட உதவிகள் செய்யறது நல்லது. இதை எதிர்பார்ப்பாரு. இன்னொரு விஷயத்தை எதிர்பார்ப்பார். என்னன்னா அடுத்த பாலினத்தவர்கள் மீது மரியாதை. இந்த காலகட்டத்தில் உங்களது மனம் சஞ்சலப்படும். ஏன் அப்படின்னா அவங்கள சுத்தி அடுத்த பாலினத்தவர்கள் அதிக பேர் இருப்பாங்க. இப்ப நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் கூடுற இடத்துல தான் உங்களுக்கு வேலை அமையும். ஏன்னா சுக்கிர பகவான் அப்படிதான். பெண்களாக இருந்தால் ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேலை அமையும். அப்போ உங்களை எப்படி, நீங்க ஒரு வெள்ளம், எறும்புகள் நிறைய இருக்கிற உலகம் இது. அந்த வெள்ளத்தை சுத்தி தான் எறும்புகள் குவிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களை எப்படி பாதுகாத்துப்பீங்க? இந்த வெள்ளத்துக்கு மூளை உண்டு, சிந்தனை உண்டு, தைரியம் உண்டு. இது வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கிற துணிவு உண்டு. தொழில் செய்யற இடத்துல ஏன் சொல்ல வரேன்னா சனி பகவான் இருக்காரு. நீதியோடும் நேர்மையோடும் அடுத்த பாலினத்தவர்களிடம் எச்சரிக்கையோடும் இருக்கிறது உங்களது பொறுப்பு. அடுத்த ரிஷபத்துக்கு 7ஆம் வீடு விருட்சிக ராசி. இது காலபுருஷனின் 8ஆம் வீடு. அப்ப இங்க திருமண வாழ்க்கை அங்க வரும்போது விபத்து இல்லாத திருமண வாழ்க்கை ரிஷபத்துக்கு அதிகபட்சம் இல்லை. இல்லைன்னா திருமணத்துக்கு அப்புறம் பெரிய விபத்து நடக்கும். விபத்துனா ஆக்சிடென்ட் அப்படி இல்லை, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், விபத்துக்கு ஈடான ஒரு பிரச்சனை அல்லது பல பிரச்சனைகள் உருவாகும். பெரிய போரே, ஒரு வார் உருவாகக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் நடக்கும். இது அதிகபட்சம், பயமுறுத்தல, இது அதிகபட்சம். அல்லது உங்களது கிரக மாற்றங்கள், நல்ல கிரகங்கள் பார்வை இருந்ததுன்னா இதெல்லாம் நடக்காது. எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு இது உண்டு, அனுபவத்துல நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்ல, இந்த இடம் செவ்வாய் வீடா இருக்கு. செவ்வாய் வீடு 7, 12 அமையுது. அதனால மனைவி மூலம், கணவன் மூலம் நஷ்டம், கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்ப இங்க திருமணத்தின் போது பிரச்சனை இல்லைன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை. அந்த பிரச்சனை எப்படி வரும்னா இப்படிதான் வரும். இந்த செவ்வாய் வீடுங்கிறதுனால கணவன் மனைவியால கஷ்டமும் வரும், நஷ்டமும் வரும். அது மட்டும் இல்ல, காலபுருஷனுடைய 8ஆம் வீடு. சங்கடங்கள், பிரச்சனைகள் இல்லாத ரிஷபராசி வாழ்க்கை இல்லை. கணவன் மனைவி உறவு சண்டை சச்சரவா தான் இருக்கும். அதையும் தாண்டி சுகமா வாழ்றீங்க, ரொம்ப சந்தோஷமா வாழ்றீங்க அப்படின்னா கொடுத்து வைத்தவர்கள். சில கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா எச்சரிக்கையா இருங்க. சுகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னா எச்சரிக்கையா இருங்க. எந்த இடத்துலையும் கோவப்படாதீங்க, ஈகோவை பயன்படுத்தாதீங்க. வாழ்க்கை முறையை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ரிஷபராசிக்கு எல்லாமே தெரியும். அடுத்து பார்த்தோம்னா ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் வீடு தனுசு, காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. உயர்கல்வி தடை வரும். நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, பிரச்சனை வரும். யாரால பிரச்சனை அப்படின்னா அடுத்த பாலினத்தவர்களால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு. கல்லூரியை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கொஞ்சம் மனசை தைரியப்படுத்தி வச்சிருக்கீங்க, கட்டுப்படுத்திக்கிறீங்க அப்படின்னா சட்டவிரோத செயல்களால வெளியேற்றப்படுவீங்க, அவமானப்படுவீங்க, அசிங்கப்படுவீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, தனுசு ராசி அப்படிங்கிறது நெருப்பு ராசி. எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா எதிர்க்கக்கூடிய அந்த எண்ணம் வந்துடும். அடுத்தது கல்வி. இதன் மூலயமா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு உண்டு, முழுசா முடிக்க முடியாது. அடுத்து பார்த்தோம்னா கல்லூரியில அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும், அவமானம் வரும், தற்கொலை அந்த எண்ணங்கள் கூட வந்துட்டு போகும். ஏன்னா சட்டவிரோதமான செயல்கள் செஞ்சு விபத்து அந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, தனுசு ராசி குருவினுடைய வீடு. சட்டத்துக்கு புறம்பா எது செஞ்சாலும் சரி தண்டனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்தது, நாங்கள்லாம் சரியா இருக்கோம், எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லை, எந்த ஒரு தவறான செயலிலும் ஈடுபடல, சட்டத்துக்கு புறமான செயலில் ஈடுபடல அப்படின்னாலும் உங்களுடைய குழந்தைகளை பத்திரமா கவனிங்க. ஒவ்வொரு செயலையும் கவனத்தோட கவனிச்சுக்கிட்டு இருங்க. ஏன்னா இங்க குழந்தைகளாலும் மகன்களால், மகள்களால்
அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் வரும், பிரச்சனை வரும், சங்கடங்கள் ஏற்படும், தவிப்பீங்க, அந்த தவிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மாதிரி கூட்டு தொழில் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்காது. ஏன்னா செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 7-12க்கு உரியவர் ரிஷபத்துக்கு 10ஆம் வீடு சதய நட்சத்திரமா வருது. கூட்டு தொழில் செட் ஆகாது. கூட்டு தொழில் செஞ்சாலும் அங்க இதே பாலின பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது உங்களால வரல அப்படின்னாலும் தானாகவே பழி சுமத்தப்படுவீர்கள். அப்ப எந்த இடத்துலையும் சேஃபா இருங்க. அவமானங்கள், இந்த மாதிரியான கெட்ட பெயர்கள் வந்து சேரும் கூட்டு தொழிலில். அடுத்தது குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி அப்படின்னா ஏதாவது பாவ கிரகங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுக்க வரும்போது, உங்களுக்கு பிரச்சனையா வரும்போது கொஞ்சம் விலகி நிற்பார், தர்ம சங்கடமா விலகி நிற்பார். அவரால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. குரு பகவான் அப்படின்னா சுப கிரகம், நல்லது மட்டும்தான் செய்வார். உங்களுக்கு கெட்டது நடக்க வரும்போது கெட்ட கிரகத்தால அவர் ஒதுங்கி நிற்பார். அடுத்த 11ஆம் வீடு உபயராசி, கால புருஷனுக்கு 12ஆம் வீடு. உங்களுடைய விருப்பங்கள் 12ஆம் வீடு பாவம் சம்பந்தமா பல ரகசிய நடவடிக்கைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த அமைப்பை உருவாக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க நல்ல உள்ளமா இருக்கலாம், தெய்வீகத்தன்மை உடையவராக இருக்கலாம், ஆனா கிரக அமைப்பு உங்களை எந்த ஒரு விதத்திலையும் பழி வாங்கணும் அப்படின்னா சிக்கலாக்கி விட்டுரும். அப்ப ரகசிய அமைப்பு இங்க உருவாகும், ரகசிய உறவுகள் உருவாகும். அதே நேரத்தில் நாம உழைக்கணும், நாம சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு வேலையில தொழிலில் கவனம் செலுத்திட்டீங்க, ஆன்மீகத்தில் கவனத்தை செலுத்திட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, குரு 8-11ஆம் அதிபதி. அதனால ஆசைகள், வில்லங்கங்கள், அதன் மூலயமா சட்ட சிக்கல், இதெல்லாம் ரிஷபராசிக்கு பொதுவாகவே எப்படி நம்ம தினமும் சாப்பிட்றோமோ, நம்ம கடைசி வாழ்க்கை முழுவதும் சாப்பிட்டுட்டே இருப்போமோ, அது மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஆசை, வில்லங்கம், சட்ட சிக்கல், இதெல்லாமே சங்கடங்கள், பிரச்சனைகளை கொடுக்கிற இடம் ரிஷபராசியினுடைய 12ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு. அதனால மறைமுக எதிரிகள், மறைமுக சிக்கல்கள், மறைமுக பாதிப்புகள், கெட்ட பெயர்கள், ரகசிய வேலைகள் மூலியமா உங்களுக்கு வருமானம் ஏற்படுத்தக்கூடியது. எங்கேயாவது சிக்கிப்பீங்க, உங்களை லாக் பண்ணிடுவாங்க, இதை செய், அப்பதான் நான் இதை வெளியில கொண்டு வர மாட்டேன். இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இங்க வரும். அது மட்டும் இல்ல, பரணி நட்சத்திர நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். தேவையில்லாத அவமானம், பழி சுமத்துறது, வழக்குகள், இதனால விரயம் ஏற்படக்கூடிய காலகட்டம். அப்ப எங்கேயுமே உறவுகள்கிட்ட, வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல, பழகிற பழக்கம் மனிதர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கவனம் எடுத்துக்கங்க. சுக்கிரன் உங்க ராசிக்கு 1-6 குடையவர். அப்ப கார்த்திகை நட்சத்திரம், வீடு, வாகனம், நிலம், இதெல்லாம் ரிஷப ராசிக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்பொழுதுமே அந்த விஷயத்துல நீங்க கிங்கு தான். இதெல்லாம் கிடைக்கும் போதுதான் என்ன பண்ண, மனசு அலைப்பாயும். இதுக்காக கஷ்டப்பட்டோம்னா நம்ம மனசு அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் கிடைக்கும் போது மனசு வேற இடத்தை நோக்கி அலைப்பாயும். அப்ப நமக்கு பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கும். குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசிக்கு அதிகபட்சம், இங்க அதிகபட்சம் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் 70-80% 2 தான் அமையும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வருது இந்த ராசி. அது மட்டும் இல்ல, சந்திரன் ரிஷபத்துல இருந்தா வசீகர தோற்றம், முக அழகு, கவர்ச்சி, ஒரு நளினம், இது எல்லாமே இருக்கும். டக்குன்னு அடுத்தவங்க ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, முன்னாடி சொன்னது மாதிரி. அதனால அந்த எல்லாரையும் கவரக்கூடிய நல்லினம் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு. இளமை காலம் ஏற்றத்தாழ்வுதான் இருக்கும். பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. காதலாலும், காமத்தாலும், திருமண வாழ்க்கை பிரச்சனையினாலும் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதனால குடும்பம் 2ஆக மாற வாய்ப்பு உண்டு. அப்ப 2ஆக மாறிடுச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா மாற ஆரம்பிச்சிடும். இங்க இதுதான் ரிஷபத்துக்கு அதிகபட்சம் நடக்கக்கூடிய விஷயம். முதல் வாழ்க்கை மிக பிரச்சனை உண்டு. 2வது வாழ்க்கை எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிப்பீங்க. ஏன்னா அந்த காலகட்டம் முடிஞ்சிடும். அந்த இளமை காலம் அல்லது திருமண வாழ்க்கைக்கான போராட்டம் எல்லாம் ஒரு 30-35 வயசுலேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க, நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய சந்ததியினர் என்ன பண்ணியிருக்கோம், அவங்களுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்யணும், இந்த குறிக்கோளை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசியில விதவையா இருக்கீங்க, தனிமையா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. கெட்ட பேர் உருவாகும். நீங்க தைரியமா 2வது திருமணம் செஞ்சுக்கலாம். அந்த கெட்ட பேர் வாங்குறதை விட அது ஒரு கௌரவம். ஏன்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியம். உங்களுக்கு ஏத்த கணவன் அமைந்தாலும், மனைவி அமைந்தாலும் நேர்மையா இருங்க, நீதியோடு இருக்கலாம். இன்னொரு விஷயம், அந்த வாழ்க்கையை ஏற்ற மாதிரி நீதியோடும் நேர்மையோடும் இருந்தீங்க அப்படின்னா, பாவ புண்ணியங்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த 2ஆம் தார வாழ்க்கை பலமிழந்து இருக்கிற நிலையில சனி பகவான் விளையாண்டுருவார். தீய பலன்களை அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அவர் எங்க அவர் பழியை அதிகமா தீர்த்துப்பார் அப்படின்னா இங்கதான். இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் சனி பகவான் சுக்கிரன் மீது பாய்கிறார். சுக்கிரன் யாரு?
காதல் காமத்துக்கு அதிபதி. அவர் மீது பாயும் போது இவராவே உருவாக்குவார் சனி பகவானே. என்ன செய்வாரு? அடுத்த பாலினத்தின் மீது ஈர்ப்பு வரவழைப்பார். கணவன் மனைவிக்கு மட்டும் துரோகம் பண்ணிக்க மாட்டாங்க, மனைவி கணவனுக்கு மட்டும் துரோகம் பண்ணிக்க மாட்டாங்க. தந்தையை ஏமாத்துற மகனாகவும் இருக்கலாம், திருமணம் வரைக்கும் காத்திருந்துட்டு மணவரையை விட்டு ஓடுற மணமகன் மணமகளாகவும் இருக்கலாம், சொத்தை பறிக்கக்கூடிய உறவுகளாகவும் இருக்கலாம், அண்ணன் தம்பியாகவும் இருக்கலாம். இப்படி ஏமாத்துறவங்க நிறைய விஷயத்துல இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவாங்க. ஏன் ஏமாத்த சொல்றாரு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். அப்பதான் அவருடைய கர்மாவை தேய்க்கலாம். ஏதோ செஞ்ச தப்புக்கு மதி இறந்துட்டீங்க அப்படின்னா பல ஏமாற்று வேலையை, பல துரோகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்வீங்க. ஏன் இந்த காலகட்டத்தில் காமத்துக்கு அடிமையாகிறோம் அப்படின்னா சுக்கிரன் மீது பாய்கிறார். அதுதான் சுக்கிரன் யாரு? இன்பத்துக்கு, சொகுசு வாழ்க்கைக்கு அதிபதி. 60 வயசானாலும் இந்த காலகட்டத்தில் காதல் வரும். 75 வயசானாலும் வாய்ப்பு வந்தா காமம் வரும். ஆசை அடங்காது. நீங்கள் என்ன சொல்லலாம், எனக்கு 75 வயசு 65 வயசு அப்படின்னு. உங்கள் உடல்நிலையை பொறுத்து இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் 75 வயசு ஆனாலும் இந்த காலகட்டத்தில் இளமை திரும்ப வரும். யாரு வேணாலும் காதல் வலை விரிப்பார்கள். ஆனால் நில பிரச்சனையும் கூடவே இருக்கும். அப்போ நடுத்தர வர்க்கத்தினர் கொஞ்சம் வயசானாலும் இதில் ஈடுபட முடியாது. இதே கோடீஸ்வரர்களால் அவங்க நினைச்சது சாதிக்க முடியும். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இந்த செய்தியில் சிக்கிக்கிறது. அடுத்த பெண்ணை ஏமாத்தின அதிகாரி, எம்பி, எம்எல்ஏ, அரசியல்வாதி அப்படின்னு இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் நியூஸில் வருவாங்க இந்த செய்தியில். அப்போ என்ன பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மதிச்சுக்கணும். இதுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஆண்கள் பெண்களை மதிக்கணும், பெண்கள் ஆண்களை மதிக்கணும். பெற்றவங்களுடைய பாசத்தை புரிஞ்சுக்கணும், அண்ணன் தம்பியோட பாசத்தை புரிஞ்சுக்கணும், அக்கா தங்கியோட பாசத்தை நேசத்தை புரிஞ்சுக்கணும். அன்பை இந்த காலகட்டத்தில் நம்ம பகிர்ந்துக்கணும். ஒவ்வொரு உறவும் இனிமையானது, அழகானது. நீங்க இந்த காலகட்டத்தில் அந்த எண்ணங்கள் வரும்போது இப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கணும். இறைபக்தி இந்த காலகட்டத்தில் வரணும். அப்ப இந்த சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம், இவங்கெல்லாம் ஆண்கள்கிட்ட பேசினாலே கெட்ட பேர் வாங்குவீங்க. அது மாதிரி ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசினாலே கெட்ட பேர் வாங்குவீங்க. அது பெண்கள் கூட இல்லை, ஏதோ ஒரு வயசானவங்களா கூட இருக்கலாம், அல்லது நடு வயதினராக கூட இருக்கலாம். யார்கிட்ட பேசினாலும் கெட்ட பேர் தான் வாங்கணும். பழகினாலும் கெட்ட பெயர் ஏற்படும். திருமணத்துக்கு முன்னாலேயும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல சோதனைகள் வரும். இப்போ நீங்கள் திருமணம் ஆகாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா காதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, காதலி கிடைக்கல, காதலன் கிடைக்கலனாலும் பல சோதனைகள் வரும், கெட்ட எண்ணங்கள் உருவாகும். உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. அதனால அதை சமாளிக்கக்கூடிய ஒரே வழி தெய்வ துணை தான், இறை வழிபாடு தான். இறை வழிபாட்டில் போயிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். நியூஸ் பேப்பரில் வர வேண்டியதில்லை, ஊருக்கு அவமானப்பட வேண்டியதில்லை, ஊருக்கிட்ட நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிரும். இந்த காலகட்டத்தெல்லாம் கடந்துட்டீங்க, இது மாதிரியான விஷயத்தெல்லாம் மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே பொதுவான பலன் தான். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்குமே இது ஒத்து வராது. இதை கேட்குற எல்லாருமே எச்சரிக்கையோடு இருங்க. அது மாதிரி 10ஆம் இடம், 7ஆம் இடம் நம்ம கட்டத்தில் இருக்கிற இடங்கள் ரொம்ப முக்கியமானது. சபல புத்தி உருவாக்கக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம்லாம். நீச்சக்கரகம் இருந்துச்சு அப்படின்னா சபல புத்தி அதிகரிக்கும். நீச்சக்கரகம் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் சனி சுக்கிரன் வரும்போது, இந்த பார்வை ஏற்படும் போது என்ன நடக்கும்? திருமணமான கணவரையோ மனைவியையோ விரும்பக்கூடிய அமைப்பு உருவாகும். அந்த தொடர்பு ஏற்படும். இயற்கையாகவே அது ஏற்பட்டுரும். அதனால சனி மற்றும் சுக்கிரனுடைய இந்த பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் சுக்கிர தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே தோஷம் அப்படின்னா நமக்கு துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும். புத்திர தோஷம் அப்படின்னா குழந்தை இருக்காது. ஆனால் சுக்கிர தோஷம் என்ன நடக்கும் அப்படின்னா சுக காமத்தால் நம்ம அலக்கழிக்கப்படுவோம். களத்திர தோஷம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளை ஒரு இடத்துல உட்காரவே விடாது. இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. வெளிப்படையாக பேசுறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தோஷமும் ஒவ்வொரு விதம். ஆனால் சுக்கிர தோஷம் வந்தா அப்படின்னா காமம் தலைக்கு ஏறும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது, என்ன செய்ய போறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கோம், எங்க பேசிட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம், என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதுவுமே தெரியாம போயிடும் இந்த தோஷம். முக்கியமா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலோ அல்லது சுக்கிரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து 7ஆம் வீட்டில் அது இருந்தாலோ அல்லது 3ஆம் வீட்டில் மறைஞ்சு இருந்தாலோ 12ஆம் வீட்டில் மறைஞ்சு இருந்தாலோ இந்த சுக்கிர தோஷம் உருவாகும். சுக்கிர தோஷம் உருவாச்சு அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு வேலையில் ஒரு தெளிவு இருக்காது, தொழிலில் லாபம் இருக்காது, தொழிலில் ஈடுபடவே முடியாது. அதுக்கப்புறம் வறுமை, கடன், இதனால நம்ம குடும்பம் கொஞ்சம் பிரச்சனையில் சிக்கும். தம்பதிகள்கிட்ட நெருக்கம் குறையும். குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரம் பிரச்சனை அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். வாழ்க்கை துணையால் மன நிம்மதி போகும். சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். திருமணமே கூடி வரலாம், தேதி குறிச்சிடுவாங்க. அந்த பொண்ணோ பையனோ வேறொரு பொண்ணை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கிப்பாங்க. எப்பயோ செஞ்ச தப்பு, எப்போவோ செஞ்ச
துரோகம் இப்ப அது வெளிப்படும். யாராவது போட்டு கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட, ஒரு பொண்ணு வீட்லயோ பையன் வீட்லயோ. அப்ப என்ன நடக்கும்? திருமணம் தடைபடும் இந்த காலகட்டத்தில். அப்ப இதெல்லாம் காரணம்னா சுக்கிர தோஷம். திருமணம் நடக்கலனாலும் பிரச்சனை, திருமணத்துக்கு பொண்ணு பையன் பார்த்தாலும் பிரச்சனை, முடிவானாலும் பிரச்சனை, திருமணம் நடந்தே இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை. அப்ப சுக்கிர தோஷம் எப்படி உருவாகுது அப்படின்னா, போன ஜென்மத்திலேயோ அல்லது இந்த ஜென்மத்திலேயோ யாருடைய சுகத்தையும் நம்ம கெடுத்தாலும் சரி, யாருடைய பொண்ணு பையன் அல்லது கணவன் மனைவியை பிரிச்சாலும் சரி, இல்லற வாழ்க்கையில புகுந்து நாசம் பண்ணாலும் சரி, அது மாதிரி ஒரு குடும்பத்துல உள்ள நுழைஞ்சு கள்ள தொடர்பு ஏற்பட்டு அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த தோஷம் எல்லாம் ஏற்படும். இந்த தோஷம்ங்கிறது சும்மா இல்லை. யார் வாழ்க்கையை கெடுத்தாலும் நமக்கு சுக்கிர தோஷம் இப்ப கிடைக்கும் முன் ஜென்மத்துல. அதனாலதான் முன் ஜென்மம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நம்புங்க. எதுவுமே தானா நடக்கிறது இல்லை. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்குமான தண்டனைகள் தான். இந்த வாழ்க்கையில யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தல, யாருக்கும் துரோகம் பண்ணலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எப்போ செஞ்ச முன்ஜென்ம வினைகள், முன்னோர்கள் செய்த பாவங்கள் இப்ப நமக்கு கிடைச்சி தொலையும். அது வேற வழியே இல்லை, அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் சொல்றேன், இளமை பருவத்திலேயே நேர்மையா இருக்கணும், திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் நேர்மையா இருக்கணும். ஒரு நண்பனுக்குள்ளார பேசிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல நண்பன் ஒரு கெட்ட நண்பன். அவன் சொல்றான், இந்த மாதிரி அவருடைய கணவனுக்கு தெரியாம அவருடைய மனைவியை நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த நண்பன் சொல்றான், டேய், உன்னுடைய சாவி அந்த வீட்டு பூட்டுக்கு பொருந்தது மாதிரி அவங்களுடைய சாவியும் உன் வீட்டு பூட்டுக்கு பொருந்துண்டா. அப்ப ரெண்டும் ஒண்ணு தானே, ஒரே பூட்டா இருந்தா மட்டும் தானே இந்த சாவி அங்கேயும் பொருந்தது. அப்ப அவனுக்கு அந்த நண்பனுக்கு தலையில் அடிச்சது மாதிரி இருந்தது ஆணியால. அன்னையிலேருந்து அந்த உறவை விட்டுட்டான். இதெல்லாம் உண்மையா நடந்த விஷயம், நான் கேள்விப்பட்ட விஷயம். அதனால இது தோஷமாக நமக்கு மாறும். எந்த தப்பு செஞ்சாலும் தோஷமா நமக்கு மாறும். இந்த தோஷங்கள்லாம் நீக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் மட்டும்தான் அது முடியும். இறைவனுக்கான பரிகாரங்கள் மட்டும்தான் அது முடியும். வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில மகாலட்சுமியை வழிபடுங்க. அது மாதிரி வெள்ளிக்கிழமையில சக்கரை பொங்கல் படைச்சு குலதெய்வத்தை வழிபடுங்க. சிவ வழிபாடு வெள்ளிக்கிழமையில ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிரனுக்குரிய நாள். சுக்கிர ஓரையில சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். அது மாதிரி வெள்ளிக்கிழமையில வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி படத்தை அலங்கரிச்சு நெய் தீபம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாம் பாராயணம் செய்யுங்க. பால் பாயச நெய்வேத்தியம் செஞ்சு வணங்குங்க. இதெல்லாம் செஞ்சுட்டா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா அப்படின்னா பாவங்கள் குறையும், சுத்தமா நீங்காது. ஏதோ ஒரு விதத்துல பெருசா அனுபவிக்க வேண்டியது சின்னதா அனுபவிப்பீங்க. உங்க குடும்பம் பிரியக்கூடிய பெரிய கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது அப்படின்னா பிரியாம குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை பூகம்பம் வெடிச்சு அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவீங்க. அப்படியான அமைப்பை இந்த பரிகாரங்கள் கொடுக்கும். பரிகாரங்கள் இல்லாம நம்ம வாழ்க்கையில இந்த பாவங்களை எல்லாம் கழிக்க முடியாது. அதே நேரத்தில் பாவத்துக்கான பிராய்ச்சித்தம் நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு மேல அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் முடிவெடுத்துடணும். இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே பரிகாரங்கள் செய்யக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, குலதெய்வத்தெல்லாம் வணங்கக்கூடாது. இன்னும் கோபங்கள் அதிகரிக்கும். சீண்டி விட்டது மாதிரி அங்க தூய்மையான உள்ளத்தோட உண்மையான வருத்தத்தோட மனமுருகி அழுதுகிட்டே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் பாவ கணக்கு, அதனால கிடைக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நோய்கள் எல்லாமே குறையும். நல்வாழ்க்கை வாழ்வேன், யாருக்கும் நம்ம துரோகம் செய்ய மாட்டேன், எந்த ஒரு ஆணையோ எந்த ஒரு பெண்ணையோ ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், என்னுடைய மனைவி என்னுடைய கணவன், இதை தவிர யார் முகத்திலையும் கெட்ட எண்ணத்தோட முழிக்க மாட்டேன். இந்த ஒரு சத்திய வார்த்தை, சத்திய வாக்கு பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு எல்லாமே காரணம் சனி பகவான் தான். சனி பகவானுக்கு என்னென்ன பரிகாரங்கள் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரத்தை முடிஞ்சா இப்பவும் நீங்க செய்யலாம். அப்ப ஒருத்தர் 7ஆம் பார்வையால் பார்த்துக்கிறதுனால இந்த சனி சுக்கிரன் பார்வை எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது எவ்வளவு முக்கியமான வீடியோ நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. கோபத்தோட உள்ள வந்தாலும் இது தேவையான வீடியோ அப்படின்னு இப்ப புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல இதை நல்லதா பயன்படுத்திக்கிறதுக்கும் அல்லது அலட்சியப்படுத்துறதும் உங்க கையில இருக்கு. அப்ப இதோட மேஷராசிக்கு இந்த பார்வை பலன் முடிஞ்சா அப்படின்னா முடியல, இன்னும் இருக்கு. எந்த அளவுக்கு இதை பத்தி நம்ம முழுசா பேச முடியுமோ நிறைய பேசுவோம். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறது என்னோட எண்ணம். பல குடும்பங்கள் இதுல இருந்து மீள நாமளும் ஒரு காரணமா இருக்கோம் அப்படின்னா நான் இன்னும் எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த பாக்கியத்தை நான் தேடிப்பேன். அடுத்தது 2ஆம் பாகத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.